Hello, hi, it's Rose. என் இன்ஸ்டா காமெண்ட்ஸ், டிஎம்ஸ், யூடியூப் காமெண்ட்ஸ், ஏன் ஈவன் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரீசெண்டா கல்யாணம் ஆகி போயிருக்க மை ஹஸ்பண்ட்ஸ் ஊர்ல, சாரி இப்ப அது என் ஊரும் தான்ல, அங்க கூட நிறைய பேர் கேட்டுட்டாங்க எப்போ ஃபேஸ் ரிவீல் பண்ண போறீங்க. அண்ட் சில பேர் காமெண்ட்ஸ்ல சீக்கிரம் ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க, ஃபேஸ் ரிவீலுக்கு வெயிட்டிங் அக்கா, எல்லாரோட முகத்தை காட்டுறீங்க ஆனா உங்க முகத்தை ஹைட் பண்றீங்கன்னு நீங்களே படிச்சிருப்பீங்க. So I basically kind of wanted to explain why I'm doing this, the whole faceless creates a vibe. மொத்தம் 4 ரீசன்ஸ்ங்க. பட் அந்த 4வது தான் மெயின் டிசைடிங் ஃபேக்டரா இருந்துச்சு. டிஸ்க்ளைமர், இதெல்லாம் ஒரு டாபிக்னு எடுத்து வீடியோ வேற போடுறான்னு நினைக்கிறேன் அத்தனை நல்ல உள்ளங்களும் தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனிவேஸ், ரீசன் நம்பர் 1, ஏஐ மேல நிறையவே பயம். பிகாஸ் அதை எவ்வளவு கேவலமா மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பட் நீங்க கேட்கலாம், உங்க ரிலேட்டிவ்ஸோட முகத்தை மட்டும் காட்டுறீங்க அப்படின்னு. Let me tell you one thing. என் வீடியோஸ்ல வர எல்லாருக்கும் என் பேஜ் பத்தி தெரியும், அவங்க கன்சென்ட் இருக்கு. இத வீடியோ எடுமா, இந்த ஃபங்க்ஷன் ஒரு vlog-ஆ போடுமா, என்னையும் vlog-ல போடுமான்னு அவங்களே சொல்லுவாங்க. If they don't want to be in my videos, you won't see them. Simple. Going back to the AI point, அது இன்னும் மைண்ட்ல டிபேட் பண்ணிட்டே இருப்பேன். 21st centuryல வாழ்ந்துட்டு டெக்னாலஜி இன்னுமே தான் அட்வான்ஸ் ஆக போகுது, இதெல்லாம் ஒரு காரணமானு நானே கேட்டுப்பேன். Anyways, reason 2, நான் நிஜமாவே ஷை டைப்புங்க. நேர்ல என்ன பாத்தீங்கன்னா ரொம்பலாம் பேச மாட்டேன். ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்துக்கு நடுவுல என் புருஷன் இருப்பாங்க, அண்ட் அதே கூட்டத்துக்கு மூலையில நான் இருப்பேன், ஜஸ்ட் சைலண்டா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு. அதுதான் எங்க கேரக்டர்ஸ். அதனால if I showed my face, I have this fear of losing my privacy in real life. யாராவது என்கிட்ட வந்து பேசுனா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. இப்படி இருந்தா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா அங்கதான் வச்சாரு கடவுள் ஒரு ட்விஸ்ட். இந்தியால இருக்கும்போது ஏர்போர்ட்ல, மால்ல எல்லாம் பப்பு முகத்தை அண்ட் மை மம்மி முகத்தை வச்சு கண்டுபிடிச்சு வந்து பேசினாங்க. ஒரே மண்டையில இருக்க கொண்டே மரண்டியேன்ற மொமெண்ட் தான். If you're watching this, y'all was so sweet. Anyways, reason 3, மை கரியர். நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஃபியூச்சர்ல டாக்டர் ஆன அப்புறம் ஆன்லைன்ல போடுற கான்டென்ட் ப்ரொஃபஷனல் பவுண்டரிஸோட கிளாஷ் ஆகுமோன்னு ஒரு டவுட். சும்மா லைஃப் ஸ்டைல் vlogs தான் போடுறேன், பட் தி ப்ரொஃபஷன் இஸ் சோ ஸ்ட்ரிக்ட். சோ ஒரு ப்ரிகாஷன்னு நினைச்சேன். நிறைய டாக்டர்ஸ் வீடியோ போட்டு தான் இருக்காங்க. சோ திஸ் வாசன்ட் ஆக்சுவலி மை டிசைடிங் ஃபேக்டர். அண்ட் my last reason, vlog ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னப்ப சில பேர் சொன்ன விஷயம், நீ பொண்ணு தானே, உனக்கு சீக்கிரம் ஃபாலோவர்ஸ் வந்துரும், பொண்ணுங்களுக்கு சீக்கிரம் ரீச் கிடைக்கும், பொண்ணுங்க முகத்தை காட்டினாலே ஃபாலோ பண்ணிடுவாங்க, பொண்ணு தானே கான்டென்ட் இல்லனாலும் முகத்தை வச்சு ரீச் கிடைச்சிரும். நான் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துல மண்டை சூடு பிடிச்ச ஆளு. அது எப்படி அப்படி சொல்லலான்னு முகத்தை காட்டாம கான்டென்ட் மட்டும் ஒர்க் ஆகுதான்னு பாப்போன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா நானே எதிர்பார்க்காத அளவுக்கு பியூர்லி என் கான்டென்ட்காக இன்ஸ்டால 32,000 ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருக்கு. சில பேருக்கு இந்த நம்பர் சின்னதா இருக்கலாம், பட் இட்ஸ் such a huge achievement for me. அதுக்கு பின்னாடி எவ்வளோ hours ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஸ்கிரிப்டிங், ரெக்கார்டிங், எடிட்டிங்னு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன். இதுல படிப்பையும் விட்டுறாம பேலன்ஸ் பண்ணிட்டு வெறும் என் வாய்ஸை வச்சு நான் பேசுற விஷயத்த வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். சோ எனக்கு இது ரொம்பவே பெரிய விஷயம். இன்னும் ஒரு குட்டி பர்சனல் கோல் இருக்கு, அதை அச்சீவ் பண்ணிட்டு மேபி ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன், மேபி நாட், I don't know. ஃபேஸ் ரிவீல் பண்ற அளவுக்கு நீ என்ன பெரிய செலிபிரிட்டியான்னு நினைக்கிறவங்களுக்கு இட்ஸ் ஓகே, தப்பில்ல நினைச்சுக்கோங்க. நான் அப்படி நினைக்கல. இவ்வளோ நாள் கேட்டவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுக்கிற ரிப்ளை தான் இந்த வீடியோ. எனிவேஸ், அடுத்து ஒரு ஃபன் வீடியோல சந்திக்கிறேன். See you in the next one. Bye.